கேரளா அசெம்பிளி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெசல்யூஷன் எதற்காக பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட் நேம் கேரளா என்கிற நேமை கேரளம்னு மாற்றுறதுக்காக தான் இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்லிமெண்ட் ஒரு பில்லை சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்ற முடியும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரெசல்யூஷனை கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான், அதாவது பார்லிமெண்ட் இந்த மசோதாவை பாஸ் பண்ணால் மட்டும்தான் கேரளாவுடைய நேமை மாற்ற முடியும். கேரளா அவங்களோட நேமை எதற்காக மாற்றுறாங்க பார்த்திங்கன்னா, இதற்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, கேரளம் என்கிற வேர்டு மலையாளம் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. பட் கேரளா என்கிற வேர்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஸோ கேரளா மக்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரலி கேரளம்னு தான் சொல்லுவாங்க. கேரளாங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா கேரளா என்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரெசல்யூஷனை சொல்லியிருக்காங்க. அண்டு ரீசன்ட்லி பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட் நேமை பங்களான்னு மாற்றுறதுக்காக ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 3ல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கிள் 3ல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 3 பொறுத்த வரைக்கும் முழுமையான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய ஸ்டேட்டு க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை குறைக்க முடியும், ஒரு ஸ்டேட்டோடைய பவுண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டோட நேமையும் மாற்ற முடியும் பார்லிமெண்ட்டுக்கு. இதற்கான ப்ரொசீஜரை தெளிவாக கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 3ல். ஸோ இந்த மசோதா, இந்த ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான மசோதாவை லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனாதிபதி கிட்ட கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் கேட்கணும். ஜனாதிபதியோட ரெக்கமெண்டேஷனில் தான் பார்லிமெண்ட்டில் அந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ஜனாதிபதி அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட ஜனாதிபதி அவங்களுடைய வியூஸை கேட்கணும். எதற்காக இந்த வியூஸை கேட்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட நேமை மாற்ற போகிறாங்க இல்லையா. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்களுடைய வியூஸை கேட்கணும். ஸோ அவங்க வியூஸ் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் ஜனாதிபதி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவார். பார்லிமெண்ட் அந்த மசோதாவை சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட நேமை சிம்பிளாக சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல்லையும் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். இன்கேஸ் கேரளா ஸ்டேட் நேமை மாற்றிட்டாங்கன்னா. இதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் கேரளாங்கிற நேமை கேரளம்னு மாற்றுவாங்க. ஹிஸ்டாரிக்கலி பார்த்திங்கன்னா அசோகா ராக் எடிக்ட் 2ல் கேரளா புத்திரா என்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. சேரா டைனாசிட்டிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா புத்திரா என்கிற வேர்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எபிகிராஃபிக் ரெக்கார்டு, ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு.